சிவா, இதுக்கு மேல நீ திரும்பலாம். வெக்கோலாம் படாத. நானே அப்படிதான் இருக்கேன். சிவா, சிவா, சிவா. ஹே ஹே ரேஷ்மா, வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆளே இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டைலா இருக்க. நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே இல்லையே. சிவா, அப்ப நான் வந்ததே உனக்கு தெரியாதா? இப்பதானே நீ வந்த. அப்போ இவ்ளோ நேரமா நான் பேசின எதையுமே நீ கேட்கலையா? என்கிட்ட பேசுனியா? ஏய் சாரி, நான் இயர்பட்ஸ் போட்டிருந்தேன், பாட்டு வேற பிளே ஆயிட்டு இருந்துச்சா, அதான் கேட்கல. பேசாம நீ என்ன கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே? என் முதுக பார்த்தா பேசுவ. சரி சொல்லு, நீ என்ன விஷயம் சொன்ன? இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். ரேஷ்மா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி ப்ளீஸ் இப்ப சொல்லு, என்ன விஷயம்? நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, நீ ரூம்ல இருப்பன்னு பார்த்த, இங்க எதுக்காக வந்த? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. நீயே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? இல்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒருவேளை நான் சொல்ல வந்ததுதான் இவனும் சொல்ல போறானோ? என்ன விஷயம் சிவா, சொல்ல. இல்ல, அதுக்கு நீ ஓகே சொல்லுவியான்னு தெரியல, அதான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சிவா, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? என்னன்னு சொல்ல. ரேஷ்மா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன பண்ணணும்? ரேஷ்மா, அது நான் நான் அயிலிய லவ் பண்றேன். அது ரொம்ப வருஷமா நான் அவளை லவ் பண்றேன். அவளும் என்ன லவ் பண்றான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நானும் ஒரு கட்டத்துல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு அவ சரியான பதிலே சொல்லல. அவ மனசுல இருக்க காதலை எப்படியாவது வெளியில வர வைக்கணும் ரேஷ்மா. அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்.